ஃப்ளூட்டில் வந்து நம்ம இந்த இப்படி பண்ணுற ஒரு ஸ்வரம் கிடைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக அப்படின்னு தள்ளுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதுதான் இங்கே வந்து ஒரு தம் ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். டொண்டனாய் தெரியுதா? இந்த அயனை வச்சு குத்தி இது வழியாக உள்ளே ஏற்றினா புகையும், அப்படி சூப்பராக புகையும். அது கொஞ்சோண்டு புகைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், அதை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணி தம் ஹோல்ட் ரெடி. ஆனால் டியூனிங்கில் இருக்கா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதை எடுத்து விடணும். அப்போ தான் டியூனிங்கில் இருக்கா தெரியும். ஓகே, அது என்ன உடனே வந்து க்ளீன் பண்ணோம். அதை க்ளீன் பண்ணுறதும் வந்து என்ன, அதுக்கு மாதிரி ஒரு பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்ன இதுக்கெல்லாம் வந்து ஒரு சௌகரியமாக இப்போவே ஒரு சின்ன ஹோல் போட்ட உடனே அந்த ஹோல் கரெக்டாக வருது. ஸோ அதில் ரொம்ப அந்த ஹோல் பெருசு பண்ணிட்டீங்கன்னாக்கா இது டியூனிங் அவுட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டியூனிங் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன். இப்போது உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன், இப்போ டியூனிங் தான் இருக்குது. பர்ஃபெக்ட் டியூனிங். ஓகே, இது வந்து ஹீட் இறங்க இறங்க வந்து இது கொஞ்சம் குறையும். அப்படி குறைஞ்சிடுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி இந்த பேப்பர் போட்டு இது க்ளீன் பண்ணோம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்து ஒவ்வொரு ஃப்ளூட்டும் வந்து ஃபைன் டியூன் பண்ணி தான் நம்ம வாசிக்கும் போது அந்த பர்ஃபெக்ட் பிச் க்ளீனாக இருக்குது. இல்லாமல் வந்து ஷட்ஜம் பஞ்சமம் மட்டும் சேர்ந்து வாசித்தா ஃப்ளூட்டு சேருங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லை, இது மாதிரி ஹீட் பண்ணும்போதெல்லாம் வந்து நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் உட்காந்து ஹீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு இந்த தம் ஹோலுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மற்ற பெரிய ஹோல்லாம் போடுறதுக்கு வேறு விஷயங்கள் இருக்குது, பெரிய பெரிய பலான விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம வந்து இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். இப்போ வந்து டம் ஹோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வாசித்து பார்த்தா எப்படி இருக்கிறது பார்க்கலாம்.